ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன், அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச்பி கேஸோ நாங்கள் வந்து ஹச்பி கேஸ் தான் நாங்கள் வாங்குகிறோம். அந்த ஹச்பி கேஸோட புக்கு ரினிவல் பண்ணுறதுக்காக மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க, ஒரு செக்கப் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பண்ண வந்துருக்குறாங்க. வாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வாங்க. ரெகுலேட்டர் முதல்ல ஹெச்பி தான் செக் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் வந்து ஹச்பி கேஸ் வாங்குகிறோம். ஸோ ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஹச்பி தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அவங்க அதான் செக் பண்ணுறாங்க. அது ஹெச்பியில் தான் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் வந்து ஹச்பியில் தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஹோஸ் டேட் முடிஞ்ச 5 வருஷம் தான் ஒரு ஓசி 5 வருஷம் தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தானா, 5 வருஷம் யூஸ் பண்ணணுமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இல்லை 5 வருஷம் வந்து ஓஸ் அந்த அதாவது அந்த ஓஸு நமது கேஸ் ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றணுமா. நாங்கள் 2023 தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஓஸ் தான் ப்ரோ, கேஸோட ஓஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். 2028 வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க எப்போ வாங்கினாங்களோ அவங்கவுங்களுக்கு தக்கன இருக்கும் டேட்டு. இதான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்திருக்கு. நாங்கள் மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் சொன்னாங்க. அதை செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே. செக் மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புக்கு கேட்டாங்க, புக்கு கொடுத்துருக்கோம். புக்கில் என்ன நோட் பண்ணுறீங்க? புக்கில் வந்து என்ன நோட் பண்ணுறீங்க, என்ன டீட்டெயில்ஸு? சார் இப்போ நாங்கள் செக் பண்ணுவோம். ஆமாம். ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் ஹோஸ் எப்படி இருக்குது, அப்புறம் அடுப்பு, அப்புறம் பொதுவான சிலிண்டரு, ரெகுலேட்டரு, ஹோஸ். நாங்கள் சொன்னோம்ல இது மாதிரி பண்ணணும். ஆமாம். டீட்டெயில் ஃபில் கொடுத்துட்டோன்ற ஒரு டீட்டெயில். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இது வந்து மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹச்பி கேஸ் புக் ரினிவல். என்ன ப்ரோ, கரெக்டு தானே? அப்போ இந்த புக்கு நீ அடுத்த எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? 5 வருஷத்துக்கு. ஓ, இப்போ நீங்கள் 26 போனோம்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ வந்து இதுலேருந்து 5 வருஷம் 2021 தான் இப்போ. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுறவங்க இப்போ பண்ணுறதுனால அடுத்தது பார்த்திங்கன்னா 2031 தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இப்போ பண்ணோம் அப்படின்னா அடுத்த 2031 தான் எங்களுக்கு அடுத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபார்மில். இந்த ஃபார்ம் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா? ஓ, இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க.
அதில் ஒரு சிக்னேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டாங்க அம்மாட்ட. இதே எவ்வளோ பே பண்ணணும் போடுறது 236. இதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரூ. 236 சார்ஜ் நம்ம வந்து பே பண்ணணும், அதுவும் சொல்கிறாங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹெச்பி கேஸ் புக் ரினிவல் வந்து பண்ணியாச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு இது உங்கள்கிட்ட இந்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சரி உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருக்கணும், உங்களுக்கும் ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தோம். எல்லோரும் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இது போக கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க மக்களே. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லோருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே.